நான் என்னோட யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து. அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த ஆன்சர். அதெல்லாம் போகட்டும். ஒரு கேள்வி. ஒரு காலேஜில் படிக்கிற பெண் ஆண் நண்பர் என்று கூறிக்கொண்டு இரவு 11 மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டான இடத்தில் காருக்குள் இருப்பது நட்பா? இதை பற்றி உமது கருத்து என்ன? நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, அதுக்காக இந்த ஆன்சர். என்ன விஷயம் அப்படின்னா, இதில் என்னென்னா, அந்த பொண்ணு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இந்த கோயம்புத்தூர் இன்சிடெண்ட்டு தான். அவங்க 2 பேரும் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. 3 பசங்க போய் அருவாளால் வெட்டி அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அந்த பொண்ணு மேலே தப்பா, இல்லை அவங்க 2 பேரும் அங்கே போனது தப்பா, இல்லை ரேப் பண்ணது தப்பான்னு தான் நம்மளோட கொஸ்டின். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்மளும் அந்த வயசை கடந்து தான் வந்திருப்போம். எல்லாருக்குமே ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். ஸோ லவ் பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த இடத்துக்கு லவ் பண்ணுறவங்க தனியாக தான் போய் பேசுவாங்க. அது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அவங்க தனியாக போய் பேசியிருந்திருக்காங்க. அதுக்காக 3 பேர் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க போங்க அப்படின்னு அடித்து அனுப்பியிருந்தா அது நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். ஆமாம், அவங்க போனது தப்பு, அதனால் அவங்க அடித்தாங்க அனுப்புனாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணல. அவங்க வந்து அவங்களோட லைஃபையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இது அந்த பொண்ணு மேலே தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு விஷயம். இது வந்து அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்ததுனால இந்த விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு போனது தப்பு தான். ஏன் அப்படின்னா, நார்மலாக நமக்கே தெரியும், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சின்ன குழந்தைங்களை கூட வெளியே விட முடியல, ஒரு வயசானவங்க கூட வெளியே போக முடியல. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணு அந்த டைமில் ஒரு பையனை நம்பி போனது தப்பு தான். அதனால் நம்ம பொண்ணுங்க வந்து எப்போவுமே 6 மணிக்கு மேலே வெளியே போகாமல் இருக்கிறதா நமக்கு சேஃப்டி. ஏன்னா நான் வந்து பொண்ணு தானே, எனக்கு தான் எல்லா சுதந்திரமும் இருக்குது, ஆணும் பொண்ணும் ஒன்று தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அது நம்மளுடைய தவறு. ஆனால் அப்படிலாம் இங்கே இல்லை. அது நம்மளுடைய தவறு. நம்ம போகக்கூடாது. அதுதான் உண்மை. நமக்கான சுதந்திரம் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி வேலைக்கு போகிறோம், நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறோம். இந்த மாதிரி எல்லா சுதந்திரமே நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்காக எனக்கு சுதந்திரம் இருக்குங்கிறக்காக நான் நைட்டு 11 மணிக்கு லவரை பார்க்க போவேன் அப்படிங்கிறது தப்பு தான். பொண்ணுங்க வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நம்மளுடைய சேஃப்டி நம்ம கையில், நம்மளுடைய லைஃப் நம்ம கையில். நமக்கு இன்னும் பெண் சுதந்திரம்லாம் கிடைக்கல. ஸோ பெண் சுதந்திரம் மீன்ஸ் நான் அதை பற்றி பேச கிடையாது. ஒரு தைரியமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்ற அந்த ஒரு சேஃப்டி நமக்கு இன்னும் இல்லை, இங்கே கிடைக்கல இன்னும். அது கிடைக்கும் போது நம்ம அந்த மாதிரி நடக்கலாமாங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து அந்த அண்ணா கேட்டதுக்காக, அந்த கமெண்ட் நான் கீழே போடுறேன் பாருங்க, கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீ வந்து இதெல்லாம் பேசுறியா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. கேட்டவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.